சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநில கல்லூரியின் மாணவர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் தாக்கப்பட்டதில் பரிதாபமாக மரணம் அடைந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா மாணவர்கள் மோதல் போக்கை தடுக்க ஆலோசனைகளை வழங்கும்படி இரு கல்லூரி முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மாணவர்கள் அமைப்புகளுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே தமிழக காவல்துறை உயர்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன், முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா உள்ளிட்ட பிரபலங்கள் பச்சையப்பன் கல்லூரியில்தான் படித்துள்ளதாகவும், நோபல் பரிசு வென்ற சர் சி.வி. ராமன் பிரபல நீதிபதிகள் மாநில கல்லூரியில் படித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டி புகழ்பெற்ற இந்த கல்லூரிகளில் தற்போது மாணவர்கள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது குறித்து வேதனை தெரிவித்தார். குற்றவாளிகள் பிறப்பதல்ல, உருவாக்கப்படுகிறார்கள் என குறிப்பிட்ட நீதிபதி, கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க அறிஞர்கள், கல்வியாளர்கள், மனநல ஆலோசகர்கள், கல்வித்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா பரிந்துரை செய்துள்ளார். 5ல் வளையாதது 50ல் வளையுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப மாணவர்கள் மோதல்களை தடுக்க நீண்ட கால தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி ஆசிரியர் பெற்றோர் கூட்டங்களை நடத்தி மாணவர்களின் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் அறிவுரை செய்துள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.